தெரிஞ்சது நல்லது. நானும் இந்த காலேஜில் படிச்சவன் தான். ஏன் சார், இந்த காலேஜில் படிச்சவங்க யாருமே உருப்பிட மாட்டாங்களா? நான் இப்ப இருக்கேனே, ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள். அன்னைக்கு ஆரோ அடிச்ச கைதான் சாக் பீஸ் பிடிக்குது. அப்ப நான் பண்ண கலாட்டால 1/3 கூட நீங்க பண்ணலையே. அதை விட நீங்க பெரிய ஆக்கிங்க. எப்படி படிச்சு பாஸ் பண்ணீங்க? வெரி குட் கொஸ்டின். இவ்வளவுதான் கலாட்டா பண்ணனா எப்படி சேஞ்ச் ஆனேன் தெரியுமா? எனக்கு அன்னைக்கு ப்ரொஃபசர் என்ன கூப்பிட்டு, நீ கலாட்டா பண்ணு, கவலை இல்ல, நான் படிக்காம ஃபெயில் ஆயிடாத, என்ன உன்னை நம்பிதான் குடும்பமே இருக்குன்னு அட்வைஸ் பண்ணி, அதெல்லாம் என் வீட்டுக்கு வா, 2 hour டியூஷன் எடுத்துக்கோன்னு சொன்னார். நானும் தினம் தவறாம 2 hour டியூஷன் எடுத்துக்கிட்டேன். என்ன ஆச்சு, 6 மாசம் தான் அவர் எனக்கு வாத்தியாரா இருந்தார். அப்புறம் மாமா ஆயிட்டார். நான் கூட ஒரு 6 மாசத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுத்துக்கிறேன் சார். ஜம்பு, தியாகு, விளையாடுறதுக்கு ஒரு அளவு இல்ல. உங்களை மாதிரி சில பேர் இருக்கிறதாலதான் நல்லா படிக்க வேண்டிய மாணவர்களும் கெட்டு போறாங்க. இன்னைக்கு சிரிக்கிறீங்க, ரொம்ப சரி. ஒண்ணுக்கு முதல்ல நாளைக்கு இந்த உலகமே உங்களை பார்த்து கைகொட்டி சிரிக்க போகுது. கரெக்ட் கோபால். இந்த லட்சணத்துல இந்தியாவுடைய வருங்காலமே மாணவர்கள் கையில தான் இருக்குன்னு நம்மளை நம்பி பெருந்தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பயத்தை கட்டி வாயை கட்டி தான் பட்டி கிடந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியா படிச்சு முன்னேறணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மன்னிச்சுடுங்க. உங்களை இல்ல சார், அவங்க குறைக்கிறான். மன்னிப்பு கேளுங்க. கோபால். என்ன ராஜா? கவுனி. கவனிக்கிறவரை கவனி. மாமா, அடி பலமா இல்லையே. நீங்க விழுந்த திருச்சில விழுந்து அடி பட்டிருக்கணுமே. உங்களுக்கு ஏன் மாமா இந்த வயசுல கிடைக்க முடியாது? இங்க வந்து குறைக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதா? குளிச்சா உடம்பு இழைக்கும்பா. நல்ல வாழு போட்டாங்க. வேற 6 காபி கொண்டா. 5 போதும்பா. ஏண்டா, உனக்கு வேண்டாமா? எனக்கு பாதி. எனக்கு மீதி. என்னடா என்ன புதுசா கேக்குற? எப்பவுமே அவங்க 2 பேரும் 50-50 தானே? ராஜா, ஷர்ட் பிரமாதமா இருக்கு. அவன் Dressக்கு பில் கொடுக்கிற பிக் பிரதர் கோபால கேளுடா. யாகுன்னு ரொம்ப பேசுற. ஐ வான் யூ. என்னடா உள்ள சொன்னா உடம்பு எரியுது இவனுக்கு? இப்பதான் குளிச்சா அதுக்குள்ள உடம்பு எரியுது. முஞ்ச பாரு, பெரிய ஜோக் அடிச்சுட்டா. எல்லாரும் சிரிங்கடா. டேய் மடையன்களா, ராஜா என் கூட பிறக்காத குறைய நினைச்சு பல நாள் எனக்கு நானே வருத்தப்பட்டிருக்கிறேன்டா. தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இப்ப மட்டும் இல்லடா, ராஜா இங்கே தானே இருக்கான். கூட்டிகிட்டு போய் சொத்துல பாதி எழுதி கொடுத்துரு. அவன் என்ன வேண்டாம் சொல்ல போறான்? கரெக்ட். டேய் கோபால், ஜம்பு சொல்றது அருமையான ஐடியா. ஹாலண்டா ராஜாவோட அம்மா வாழ்க்கையில ஒரு சுகத்தையும் காணாதவங்க வாத்தியாரம்மா வேலை பார்த்து ராஜாவை படிக்க வைக்கிறாங்க. அவங்க வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல. அதனால வீட்டு மேல வேற கடை வாங்கி அவனை படிக்க வைக்கிறாங்க. இனிமே ராஜா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பாடு போடுறதுக்குள்ள அவங்க அம்மா கோவிந்தா. அதான் கோபால், உன் சொத்துல பாதிய ராஜா வேலை எழுதி வை. அவங்க அம்மா சாகரத்துக்கு முந்தி வாய்க்கு ருசியா சாப்பிட்டா சாப்பிட்டுமே. என்ன ஜம்பு? கோபால், உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? விடவனே. ஒரே காலேஜ்ல படிச்சுட்டு ஒரே ஹாஸ்டல்ல தங்கிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க சிரிப்பாங்க. இல்ல ராஜா, உன்னை அவன் இலக்காரமா பேசலாம், என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. அவன் தான் வாய் துடுக்கா பேசுவான்னு உனக்கு தெரியுமில்ல. என்னதான் அவன் பேசியிருந்தாலும் நீ முதல்ல கை நீட்டி அடிச்சது தப்பு. அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. ஐ அம் சாரிடா. இட்ஸ் ஆல் ரைட். உன்னை போலவே 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். எல்லாம் என் தப்பு. நானும் பார்த்துக்கிட்டே தான் வரேன். நான் பேசினாலே குழப்பத்துலதான் போய் முடியுது. எனக்கு எங்க அம்மா ஞாபகமே வரமாட்டேங்குது.
ஒரு மாசம் 2 நாள் தலைவலின்னு நான் படுத்தப்போ உங்க அம்மா வச்சு நறுப்பு இருக்கேன். இங்க வர்றா, அடுத்த ஜென்மத்துல எனக்குன்னு ஒரு பிறகு இருந்தா உங்க அம்மா வயசுலதான் பிறப்பேன். நான் தாண்டா பிறப்பேன், நான் தாண்டா பிறப்பேன். நீங்க 2 பேருமே என் வயித்துல பறக்கத்தான் போறீங்க. இப்ப டிஃபனை சாப்பிடுங்க. அடே, மல்லிகைப்பூ கட்டிச்சு போகுமா, தேங்காய் சட்னி, மிளகா தொடைய. டேய், இந்த வீட்டுல சோறு தின்றதுக்குன்னு இன்னொரு பிறகு எடுக்கணும். அம்மா, இவனை பக்கரையா பாக்கி ருசியா சமைச்சு போட்டு கெடுத்துட்டீங்க. இவருக்கு வரப்போறவ எப்படி இருக்க போறாளோ நானும் பார்க்கத்தானே போறேன். ஏன்பா, நல்ல கணக்கு தெரிஞ்ச பொண்ணாதான் நாம பார்க்க போறோம். அம்மா, இந்த காலத்துல சமயம் தெரிஞ்சு கொண்டு கிடைக்க மாட்டேன், பதாரம் தெரிஞ்சு கொண்டுதான் கிடப்பான். வர்றவ இவனுக்கு வளைஞ்சு சோறு போடுறானா, இல்ல இவன் மாற்றமா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எடுத்து வந்து அவளுக்கு போட போறானா? அது மட்டும் ராஜாவிட்ட நடக்காதுடா. எங்க அம்மாவை கால் நீட்டி உட்கார வச்சு அவங்க சொல்றதான் அவ கேட்கணும். இல்ல போடிங்க அப்பன் வீட்டுக்கு நினைச்சிருவேன். அடே, இப்படி சொன்ன ரொம்ப பேரும் நானும் பாத்துருக்கேன்டாப்பா. அம்மா, நீங்களும் சாப்பிடுங்க. முதல்ல நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிடுறேன். அப்புறம் தட்டுதான் மிஞ்சும். அதே கோபத்துல நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்களை உதைக்காத. ஹெட்மிஸ்ட்ரஸ். ஜம்பு, ஏன்டா தலையில நிக்கிறேன்? முடி வளரும்னு சொன்னாங்க. ஓஹோ, முடி ஓகே. மூளை வளர்றதுக்கு என்ன செய்ய போறேன்? மூளை உள்ளவனை கேட்டுக்கிறேன். கோபால், காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நல்லா ஒதுக்கி பார்த்துக்கிட்டியா? ஃபங்க்ஷனை இப்ப வேணும்னாலும் வச்சுக்க சொல்லு, நான் ரெடி. ஆமா கோபால், இந்த வருஷமும் நடிப்பு போட்டியில நீ ஜெயிச்சிட்டா போட்டி ரொம்ப பலமா இருக்குன்னு பேசிக்கிறாங்க. ஏனோ தானோன்னு இருக்கிறாரு. நீ கவலைப்படாத ராஜா, 3வது வருஷமும் நடிப்பு போட்டிக்கான ரோலிங் கப் நம்ம காலேஜுக்கு தான் கிடைக்கும். எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. தந்தி எனக்கா? ஜஸ்ட் a second. என்ன கோபால்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே பிளேன்ல புறப்பட்டு வர சொல்லி அம்மா தந்தி கொடுத்துருக்காங்க. ஓ, நீ உடனே புறப்படு. நான் ஏர்லைன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு வரேன். யாரும் கவலைப்படாதீங்கடா, அப்பா போய் பார்த்துட்டு டெஃபினட்டா. நீ யாருமா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார்? கேட்காம வீட்டுக்குள்ள போறீங்க, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம. மேனேஜா? பின்ன என்ன சார், பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆமாம்மா, நீ பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க, நான் பாவாடை தாவணி போட்டிருக்கணும். தப்புதான். கிண்டலா? அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆளுக்கு பல்ல உடைச்சுக்கலாம். மேடம், ராஜா, என்னடா இது? யாரு மேனேஜ் இல்லாமங்கிறா? என்ன யாருன்னு ஓ, கேட்டா? நிர்மலா, இவன் என் பிள்ளை. இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறான். இவ பேர் நிர்மலா, குவீன் மேரிஸ்ல PhD படிக்கிறான். குயின் மேரிஸா? அதனாலதான் ராணிங்கிற நினைப்பு. கணக்கு மெயின் கொஞ்சம் வீக்கு, அதனால என்கிட்ட டியூஷன் எடுத்துக்கிறான். மெயின் சப்ஜெக்ட் விக்கா பேஷ், ஆனா நல்லா பேசுறான். சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப எதுக்காக கை தட்டினேன்? வயிற்றுக்கு நீங்க யாரும் விடமாட்டா? நான் மட்டும் தான் விடுவேனா? Anyhow, thank you for the rolling appreciation. Next item of the program is கண்ணகி. அதாவது கண்ணகி மூன்றாமா இல்ல, ஒரே ஒரு சீன். கண்ணகியாக நடிக்கப் போகிறவர் மகளிர் கல்லூரி மாணவி மிஸ் ஜானகி. மன்னவர் நீர்தானா? தென்னவர் பூபதி நீர்தானா? சந்திரவம்ச பாண்டிய குலத்திலகம் மாறிய படை கடந்த நெடுஞ்செழியன் நீர்தானா? ஆராயாமல் தீர்ப்பளித்த உமக்கு வெண்குற்ற குடையா? மனைவியின் ஊடலில் மதிமயங்கி மனுநீதியை அளித்த உமக்கு ஒரு மணிமகுடமா? மண்டை ஓடுகளை மார்பிலே தாங்க வேண்டிய உமக்கு மணிமுத்தாரமா? தான் செய்த தவறுக்காக தன் கையையே வெட்டிக் கொண்ட பொற்கை பாண்டியன் அமர்ந்து அரசோட்சி ரத்ன சிம்மாசனம் இன்னும் உமக்கு இடம் தருகிறதா? நெடுமரம் போல் நிலத்தில் சாய்ந்து உயிர் விட்ட பாண்டியனின் பட்டவம்சியே அரிக்கோப்பெருந்தேவி. அம்மா, கண்ணகி, அம்மா. யார் என்ன அம்மான்னு கூப்பிட்டது? அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு இங்க ஒரு மகன் இருக்கானா? எவன்டாவன்? கூப்பிட்டவன் எவனா இருந்தாலும் மேடைக்கு வரணும். நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வாடா மகனே. இப்ப நீ வரல, மேடையில உடைக்க வேண்டிய இந்த சிலம்ப உன் மண்டையிலே உடைப்ப. உண்மையான ஒரு இலக்கிய காட்சியை நடிச்சு காட்டலான்னா பெரிய இது. அடுத்தது லா காலேஜ் ஸ்டூடெண்ட் சுருளி.
அவனும் பாவம் 2 வருஷமா இந்த கப்ப வாங்கணும் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கான், முடியல. இந்த வருஷம் என்ன பண்றான்னு பாப்போம். ஏனியோ லெட் அஸ் விஷ் ஹிம் குட் லக். கம் ஆன் சுரளி. கோபாலன் வந்து சேரவே இல்லையே, என்னடா செய்யறது? கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உழைக்கை கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தார் இறைத்தாயா, நீர் பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை வைத்தாயா, கழிவார் உழவருக்கு கழிக்கலையம் சுமந்தாயா, அல்லது அங்கே குஞ்சு விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, போரடித்து நெற்குதிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் உன் பரங்கியர்களின் உடல்களையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு அடக்கு. ஸ்டூடண்ட்ஸ், now is the important program. 2 வருஷமா இந்த ரோலிங் கப்ப இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வாங்கிட்டாங்கன்னா they will be performing the hat trick. Let us wait and see what they do. ஊருக்கு போன எங்க கோபால் இன்னும் திரும்பி வரல. ஏன்பா தியாக, உங்க காலேஜில கோபால தவிர வேற எவனுக்கு எதுவும் தெரியாதா? வந்து ஐயோ பாவம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலை விழாவில் எங்க கல்லூரி சார்பா முக்கிய பங்கெடுத்துக்கிட்டு வெற்றி பெற வேண்டிய கோபால் அவசர காரியமா தந்தி வந்து ஊருக்கு போயிட்டதுனால எங்களுக்காக யாரும் பரிதாபப்பட வேண்டாம், உச்சுக்கொட்டவும் வேண்டாம். இந்த நாட்டை பற்றியும் மாணவ சமுதாயத்தை பற்றியும் நமது தேசபிதா காந்திஜி அவர்களும் அமரர் நேருஜி அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காந்திஜி நேருஜி சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்ல போறீங்க ஜி? அதை எல்லாரும் மறந்துட்டமேன்னு தான் ஞாபகப்படுத்தினேன் ஜி. இந்தாப்பா, வருஷத்துல ஒரு நாளைக்கு ஏதாவது ஆய்வு பண்ண தெரிஞ்சா ஆய்வு பண்ணு, இல்லன்னா மேடை விட்டு கீழே இறங்கு. நான் மேடை விட்டு கீழே இறங்குறமா? இல்லன்னா அப்படி ஓரமா நில்லு. சிரித்தது போதும் சிந்தியுங்கள், என்னை திறமை இருந்தால் சந்தியுங்கள். கலைக்கொரு எல்லை கண்டதில்லை, அதை கண்டவர் யாரும் சொன்னதில்லை. நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். ஞான தீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். ஞான தீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். கீதை யார் சொன்னது, குறள் வேதம் யார் தந்தது,
இன்று பாதை ஏன் மாறினோ என்று யாரை நான் கேட்பது நாளை நீ மன்னவன் இந்த நாளில் நீ மாணவன் ஞான தீபம் நாம் ஏற்றலாம் நல்ல பாதை நாம் காட்டலாம் எங்கள் பொன்னாட்டிலே இனி எல்லாம் எல்லாருமே என்று ஆகும் நாள் வந்தது இன்ப நாதம் கேட்கின்றது ஆலை ஓராயிரம் கல்வி சாலை 100,000 ஆலை ஓராயிரம் கல்வி சாலை 100,000 இங்கு நாளும் நாம் காணலாம் செல்வம் யாவும் நாம் தேடலாம் அப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க. என்ன என்ன ரகலை பண்றீங்க சும்மா இருங்க சார், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. 1000 கண்ணுல பார்த்தது எல்லா கண்ணும் என் கண்ணு மாதிரியே இருக்குமா? எது உன் கண்ணை பட்டுடும் போல இருக்கு சார். நான் உங்களுக்கு என்னமோ நினைச்சேன், அமக்கலப்படுத்திட்டீங்க சார். உங்க பாவம் ஒண்ணு போற சார், எது நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க. மணி என்ன உங்களுக்கு சார் ஹாஸ்டல் போறாப்ல அபிப்பிராயம் இல்லையா போறேன் சார். விளக்கு வச்சா இனிமே வெளியே வரக்கூடாது தெரியுமா சரிங்க சார். குட் நைட் சார். மேடம் குட் நைட். என்னடா நடந்தது? அந்த பொண்ணு என்னமோ நிலகொள்ளாம பேசிட்டு போற. ஒண்ணு இல்லம்மா, ஊருக்கு போற கோபால் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரல. பசங்க எல்லாம் கலாட்டா பண்ணானுங்க. நான் மேடை மேல ஏறி வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டப்படி பேசுறேன். அதை தான் போயிட்டு போறான். சார் தந்தி என்னப்பா? ஐயோ, என்னடா? கோபாலோட அப்பா செத்து போயிட்டாரம்மா. அதனாலதான் அந்த பிள்ளை வரல. கோபால், ஐ அம் சாரி கோபால். ஐ அம் வெரி சாரி. Good morning. You are Mr. Raja, isn't it? I am Janaki. How do you do? How do you do? சார், நேத்து உங்க பாட்டு சூப்பர். நான் அப்படியே அசந்துட்டேன். உங்களை வெறுப்பேத்தலாம் பாருங்க. அந்த ஆளை மூஞ்ச பார்க்கணுமே. ஐயோ, அசடு வழிந்தது. ஆமா, உங்க மூஞ்சி அசடு வழியுது. மூஞ்சியே அவ்வளவுதான். சார், சாரி சார். நான் சொன்னது நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் தமாஷா சொன்னேன். ஆமா, நீங்க டெய்லி இங்க தான் பஸ் ஏறுவீங்களா? உங்க வீடு கிட்ட தான் இருக்கு. எங்க வீடு அடையாறுல இருக்கு. காலேஜ் தான். உங்களுக்கு ஜாலி சார். இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறீங்க. அடுத்த வருஷம் டிகிரி வாங்கிடுவீங்க, வேலைக்கு போயிடுவீங்க. நாங்க டிகிரி வாங்கணும்னா இன்னும் 3 வருஷம் படிக்கணும். பெரிய போர் சார். ஆமா, நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. என்ன எங்க பேச விட்டீங்க? ஆமா, எனக்கு பிடிச்சா படப்படன்னு பேசுவேன். பிடிக்கல வாயே திறக்க மாட்டேன். ஓ, I like your laughter. ரொம்ப மேலையா இருக்கு. So, see you. Bye bye. ஈவினிங் ஜானி. டாடி, இன்னைக்கு
வெரி குட். என்னைய கிளாஸ் எடுக்க சொல்லிட்டாங்க. எக்ஸலென்ட். ஒண்ணும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போதைக்கு நிறுத்த மாட்டீங்களே? பாருங்க டாடி மம்மியா. அமிர்தம் கொஞ்ச நேரம் சுமாரு நீ சொல்றா கண்ணா. நான் பெரிய ப்ரொஃபசர் மாதிரி டேஷ் மேல ஏறி நின்னு மை டியர் கேர்ள்ஸ் அந்த அமக்கட படுத்துட்டேன். செல்வநாயகம் டாக்டர்னா எப்படி? நீ என்ன உங்க அம்மா அமிர்த மாதிரியா மேடையில ஏறின உடனே திருன்னு முழிக்கிறதுக்கு? என்ன வம்பு கிழித்தா உங்களுக்கு தூக்கமே வராதே. டேடி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி உங்க பொண்ணு தாங்க ப்ரூவ் பண்ண பாருங்க. பாஸ் பண்ணி என்னடி பண்ண போறேன்? சமையல். நீ பாஸ் பண்ணி என்ன பண்ற? அதான் அவளை செய்ய போற. பின்னாடி என் பொண்ணு வேற என்ன செய்யணும்? ஆனமலையில காபி எஸ்டேட், ஏற்காட்டுல டீ எஸ்டேட், கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் மில், சேலத்துல சிமெண்ட் ஃபேக்டரி, இவ்வளவுக்கு ஒரே வாரிசு. அவ வேற என்ன செய்யணும்? உங்க பெருமையை என்கிட்டே சொல்லிக்கிறீங்களா? என்ன இருந்தாலும் அவ இன்னொருத்த வீட்டுக்கு போற பொண்ணு, ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக இன்னொருத்த வீட்டுக்கு போகணும்? இப்ப நான் கூட வந்திருக்கல அந்த மாதிரி தான். எந்த சீமானா இருந்தாலும் இங்க வந்து நாயே சொல்லிடுவேன். என்னம்மா அப்படி சொல்லுங்க டாடி. மம்மி பாவம் மம்மி முஞ்சி பார்க்கறதுக்கு பரதாம இருக்கு. பரப்படுங்க. எல்லாம் வந்தாச்சா? எந்த ஊருக்கு மம்மி? ஊருக்கு இல்லம்மா, இங்க இருக்கிற பீச்சுக்கு போறதா இவ்வளவு ஆர்ப்பாட்டம். அம்மா இவ்வளவு கொண்டு போய் ஒரு லாரி நாங்க இறக்கி கொஞ்ச நேரம் நிறுத்தி அதே லாரில ஏத்தி இங்க கொண்டாந்து இறக்கலன்னா உங்க அம்மாவுக்கு மண்டையை வெடிச்சிருமே. எல்லாம் எனக்காக தான். கழுத்து சுடிக்க போது பார்த்தோம். ஏமா நீ பீச் வரியா? பீச்சா போர். நான் வரல டாடி. என்ன நான் வரல டாடி? சரிதான் டாடி. வாமா. ஓகே டாடி. Amritam, you know something? You look really beautiful today. Thank you. ஆனா ஒரு சின்ன விஷயம், உனக்கும் ஜானகிக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியட்டும். இல்லைன்னா தெருவில் போகும்போது என்ன பார்த்து எவனாவது ஒருத்தர் சார் என்ன உங்களுக்கு 2 பொண்ணுங்களான்னு கேட்டு போறான். ராஜா யாரோ நினைக்கிறாரு, அதான் புறையறது. யாரோ வைக்கிறாங்கன்னு சொல்லு. நினைப்பாங்க நினைப்பாங்க. Under a mango tree, on the banks of the Kaveri, moonbeams peeping through, you gave me a kind of sweet malligay-poo. Tender shoots of a golden dream reach out to the sun to replace you in my life. ஹலோ ஹலோ, நீங்களா? எப்போ வந்தீங்க? நான் ரொம்ப நாளியாச்சு. பட ஆரம்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்டர்வியூ விட போறாங்க. நாங்க பீச்சுக்கு போயிருந்தோம், அதான் லேட் ஆச்சு. Mango trees and blossom, the mango trees and fruit. Under the mango tree for you, I wait with your garland of sweet malligay-poo. வந்திருக்கீங்க? இல்ல, அம்மா வந்திருக்காங்க. On the banks of the Kaveri. ஏன் பயப்படுறீங்க? ஏற்கனவே பனிங்க, ஏசி தியேட்டர் வேற விட விடாங்குது. இதுல உங்க அம்மா malligay-poo. Why are you so quiet? Just take this malligay-poo and sing along with me, okay? Ba-dum-dum-dum-dum. Ba-dum-dum-dum-dum. Skoo-ba-ba. Do-do-do-do-do. Come on. Ba-ba-ba-ba. 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 Mango trees and blossom, mango trees and fruit. Under the mango tree for you, I wait with your garland of sweet malligay-poo, 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 malligay-poo.
தம்பி, எனக்கு எதுக்காகப்பா சாக்லேட் கொடுக்குறேன்? சாக்லேட் நீங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டா பாவ மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வேண்டாம், தேங்க்ஸ். நீங்க சாக்லேட் சாப்பிட மாட்டீங்களா? நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டேன். ஏன் சார் நீங்க சாக்லேட் சாப்பிடுவீங்களா? ஓ சாப்பிடுவேனே. பிரதர், இந்தாங்க. படபடப்புல எல்லா சாக்லேட்டையும் எங்கிட்ட கொடுத்துட்டீங்க. எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். புதுசோ? எதுக்கு? அந்த பொண்ணு எவ்வளவு நாசூக்கா உங்ககிட்ட சாக்லேட் கொடுத்துச்சு, நீங்க போய் அவ அம்மா கிட்ட கொடுத்துட்டீங்களே. இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? பின்ன நான் படமா பார்த்தேன். கண்ணுக்கு முன்னால த்ரில்லிங்கா இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதையும் தாண்டி என்னால படமா பார்க்க முடியும். அம்மா முகம் அவ்வளவு சரியில்லை, உதடு நெத்தியும் ஒரு மாதிரியா இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. அது எப்படி மூஞ்சிய பார்த்து கரெக்டா சொல்றீங்க? எனக்கு எவ்வளவு வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 55 இருக்கும். 25. என் தலைய பாருங்க. ஏன் சார் இப்படி ஆச்சு? உங்க மாதிரி சாக்லேட் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி குட் நைட் மாமி. குட் நைட். சாக்லேட் கொடுத்து அசிங்கம் இந்த வழக்கத்துல கொண்டுட்டாலும். என்ன பத்திருக்கிற? பிள்ளைகற்கா இப்படி இருக்கிற? நீ நல்லா தானே இருக்க? பைத்தியமா? நல்ல அம்மா என்ன மாதிரி கொண்டு போட்டு என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டேன். நல்லா ஏமாந்துட்டாரு. சமாளிப்பு வேற. ஓ சாரி, நீங்க சாக்லேட் சாப்பிட மாட்டீங்களா? எல்லாரும் சாப்பிடுவாங்க, நிறைய வாங்கிட்டேன். ஏன் சார் சாப்பிட்டீங்களா? ஒரு பசுமாட்டுக்கு திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு பேச வந்துருச்சு. அது உடனே யார்கிட்டயாவது பேசி தீரணும். யார்கிட்ட பேசும், என்ன பேசும்? என்கிட்ட பேசாதுப்பா. இல்லடா, தத்துவமே சொல்ல போறாரு, கேட்டு தெரிஞ்சுக்க. வாங்கடா. என்னடா ராஜா? என்னடா கிளாஸுக்கு போலாம் சொல்லிட்டு இங்கே நின்னுட்ட? ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். ப்ராப்ளமே நீ தான்டா மடையா. ஒன்னதான் சொல்றேன், வா போலாம். பிரியமுள்ள ராஜா, உங்களை கண்டு மனம் விட்டு பேச துடிக்கிறேன். வழக்கமாக நாம் சந்திக்கும் இடங்களான பஸ் ஸ்டாப், பீச் முதலியவற்றில் நம்மை பேச விடாது பல இடைஞ்சல்கள் ஏற்படுகின்றன. நாளை ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் காலை 10 மணிக்கு அடையாறு ஆலமர அருகே வாருங்கள். உங்களுக்காக நான் அங்கு திருப்பேன். அன்பு ஜானகி. தம்பி, உன்னைத்தான் தம்பி. கண்ணு, என்ன தெரியல உனக்கு? நீ முடிக்கிறத பார்த்தா புசுக்குன்னு தெரியலன்னு சொல்லிடுவா போல் இருக்கு. புசுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட முடியுமா? இத்தசோட ரம்பமும் கையுமா நந்தி மாதிரி வந்து நிக்கும் போது அருவை மரம் இருக்கிறவரு. மரம் இருக்கிறவர்னு மட்டும்தான் தெரியுமா உனக்கு? என் பக்கத்துல வா, நான் வர்றேன். உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலை வந்திருக்குமாப்பா. அப்பாவோட ஃப்ரெண்டா? தம்பி, உன்னை இந்த தோல்ல தூக்கி வளர்த்திருக்கப்பா. எந்த தோல்ல? இந்த தோல்ல நீ என் முதுகு மேல ஏறி குதிரை சவாரி செய்வேன். அப்ப அந்த நேரத்துல அம்மா அப்படியே சோத்து கிண்ணத்தை எடுத்துட்டு வருவாங்க. இறங்கி ஓடுவே பாரு. ஓடு இங்க இருந்து அவ்வளவு அட திரும்பக்கான பையன். எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்ன பண்றீங்களா? என்ன முக்கியம்? என்னை விட உனக்கு பெரிய முக்கியம். அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல? ஆமாப்பா, அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும். படிக்கிறீல்ல? படிக்கிறேன். படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நீ நல்லா படிச்சு பெரிய உத்தியோகம் பார்த்து கை நிறைய சம்பாதிக்கணும். உங்க அப்பா குணம் தானே உனக்கு இருக்கு. நீ என்ன கவனிச்சுக்க தம்பி. நீங்க போய் மரத்தை இருங்க, நான் ஏழை, என்ன விட்டுருங்க.
என்னடி இங்க நிக்கிற? ஆமா நிக்கிறேன். இல்ல இல்ல, நான் அப்படியே சும்மா வாக்கிங்காக வந்தேன். நீங்க எப்படி? சண்டே வாச்சே, ஜாலியா இருக்கலாம்னு பிக்னிக் வந்தோம். நீயும் வாடி போலாம். நானா? ஐ அம் சாரி. நீங்க போங்க, நான் அப்புறமா வரேன். கூப்பிட்டா பிக்கப் பண்ணிக்கிறியா பாத்தியா? வாடி போலாம். நோ, பிக்கப் இல்ல, நான் சொல்றேன். ப்ளீஸ். வாடி. பாக்குறேன், அப்புறமா பாக்குறேன். வேற வழி? என்ன வளர? கட்டட மேஸ்திரி கடப்பார முருகேசன் இந்த ஊர்ல இருக்க கட்டடம் எல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கிட்டான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா 30 வருஷமா கொத்த வேலை செஞ்சு படிப்படியா முன்னேறி என் மகன் சித்தாள் வேலைக்கு போயிடக்கூடாதுன்னு செங்கலையும் சிமெண்டையும் திருடி சைக்கிள் பின்னால வச்சுக்கிட்டு வந்து பிளாக்ல வித்து அவளை காலேஜ்ல படிக்க வச்சேன். பூசாம தொட்டுடா பாவி மொட்டை மடையா பாயா பேசிக்கிட்டே சமாதியை கட்டுறான். உன்னோட அரசியல்வாதிகளா தேவையில்ல, சமாதியை கட்டிட்டு தான் பேசோன்னு பேசுவாங்க. பேசாதடா அயோக்கிய பையன். அனார்கலிக்கு 6 அடி சோறு எழுப்புற மாதிரி உனக்கு இந்த கல்லறையை கட்டி பிடிக்கல. என் பேர் கடப்பார முருகேசன்லடா. எனக்கு சமாதி கட்டுறீங்களா? சும்மா தமாஷுக்கு தானே. இது மாதிரியே தான் கட்டி முடிச்சு மொசாக்கே போட போறேன். அப்போ இந்த கல்லறை மீது என் வாழ்க்கை வரலாறை செதுக்கி வைத்து விடுங்க. வருங்காலத்தில் மக்கள் இந்த கல்லறை மீது சூடம் கொளுத்தி காதல் ஜோதி ஏற்றி கும்பிடுவாங்க. உனக்கெல்லாம் ஒரு வரலாறு. சூட ஏத்தியா கும்பிட போறானுங்க, நெருப்ப வச்சு கொளுத்த போறேன். மாட்டாங்க. சமாதின்னு இருந்தா வந்து கும்பிடுவாங்க. கும்பிட வரவங்க செருப்பை கேட்டி விட பக்கத்திலே ஒரு சின்ன இடம் கட்டிடுங்க. செய்வீங்களா? செருப்போட வந்து கும்பிடட்டும். உனக்கு என்ன தெரியா போகுது? தலைவையடு தலைவை சரியில்லை. தண்ணி விட்டியா? தண்ணி இல்லப்பா, என் கண்ணீரை விட்டே கரைச்சிருக்கேன். எதை விட்டாலும் சரி, தலைவை சரியா இருக்கணும். அப்பா, என் நெத்திப்பட்ட நீங்களே அடிச்சிடாதீங்கப்பா. அவரை கொண்டு மட்டும் வாழ வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவரை பிறகு என்னால இருக்கவே முடியாதப்பா, இருக்கவே முடியாது. அவர் கல்லறையிலேயே முட்டி முட்டி என் உயிரை விட்டுறேன். ஜப்பு 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 நீ என்ன முட்டினாலும் சரி, இவனை நான் லேசா விட போறதா இல்ல. ஒரு பெண்ணின் கண்ணீரை புரிந்து கொள்ள முடியாத க்ஷீணம் பிசாசே, உன்னை என்ன செய்கிறேன் பார். அயோக்கிய பயலே, இந்த மாதிரி கரண்டிய எவ்வளவு பிடிச்சிருப்பேன். என்கிட்ட நீ வேலை காட்டுறேன். இப்ப சொல்லு, எங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்றியா, இல்ல சாகரியா, இல்ல உயிரை விடுறியா? அப்பனுக்கு தான் 1000 லெட்டர் எழுதியாச்சு. அவன் தான் உன்னை தண்ணி தொளிச்சு விட்டாங்கடா. எங்க அப்பனையா நீ அவன் இவன் பேசுறேன். அவன் எவ்வளவு பெரிய மனுஷன், அவனை போய் மரியாதை கிட்ட அவன் இவன் பேசுறியா நீ? ஒன்னு நீ இதானதான் இப்ப சண்டை போட போறியா? நிஜமான கடப்பாரு கொஞ்சம் ஓகே பயலே. கடப்பார முருகேசனா என்ன நினைச்ச? அப்போ அப்பா ஜம்பு, என்னடா என்னடா இதெல்லாம்? செங்கல் அப்பா, இதும் பொண்ணு நான் லவ் பண்ணிட்டேன்னு இந்த கடப்பாறை என்ன உயிரோட வச்சு சமாதி கட்டுதுப்பா. உனக்கு அறிவு இருக்காயா? என் மகனை வச்சு இப்படி சமாதி கட்டுறிய, ஊர்ல உன்னை சும்மா விட்டுருவாங்கடா. என்னடா மொட்டை, லவ் பண்ணதான் பண்ண, நல்ல இடமா பார்த்து லவ் பண்ணி இருக்காது. போய் ஒரு குலத்துக்காரன் பொண்ணு லவ் பண்ணா இப்படிதான் உன்னை வச்சு வீடு கட்டுவான். என் பெரிய மொட்டை, ஏதாவது பேசினேன் உன்னை தூக்கி போட்டு சமாதி கட்டிடுவேன். என் பொண்ணை தொட்டவன உச்சுரோட என்ன மாதிரியே நான் அப்படியே படுத்திருந்தேன். என் கட்டில் அப்படியே நகர்ந்து வந்தது. உங்களுக்கு? நானும் படுத்திருந்தேன். என் கட்டில் அப்படியே நகர்ந்து வந்தது.
உள்ளம் இல்லை கள்ளம் உண்டு அள்ளிக் கொள்ளுங்கள் ராஜாவின் ரோஜா கண்ணம் எங்கும் இன்னும் எந்தன் காதல் சின்னங்கள் ராஜாவின் ரோஜா கண்ணம் எங்கும் இன்னும் எந்தன் காதல் சின்னங்கள் காதல் சின்னங்கள் ராஜாவின் ரோஜா கண்ணம் எங்கும் இன்னும் எந்தன் காதல் சின்னங்கள் வைரமீன்கள் திங்கள் ஊஞ்சல் வானம் மாணிக்கம் பச்சை மஞ்சள் நீல பூக்கள் காதல் காணிக்கை ரோஜாவின் ராஜா உள்ளம் இல்லை கள்ளம் உண்டு அள்ளிக் கொள்ளுங்கள் கோவில் மணியில் மெல்ல மெல்ல ஓசை பிறக்காது கோடை முடிந்து மழையும் விழுந்து பூமி நனையாதோ ரோஜாவின் ராஜா உள்ளம் இல்லை கள்ளம் உண்டு அள்ளிக் கொள்ளுங்கள் ராஜாவின் ரோஜா கண்ணம் எங்கும் இன்னும் எந்தன் காதல் சின்னங்கள் காதல் சின்னங்கள் ரோஜாவின் ராஜா கண்ணு வச்சு பாக்குறேன். நீங்க இருக்க வேண்டிய இடத்துல எங்க வீட்டு வேலைக்காரி இருக்கிறா. ஆமா, உங்க வீட்டுல எப்படி? எங்க அம்மா நின்னாங்க. என்ன ராஜா, முகம் மாறிடுச்சு? நம்ம சினைத எப்படி ரயில் சினைத மாதிரி ஸ்டேஷன் வந்தோன்னு ஒவ்வொருத்தரா இறங்கி போயிடுறதா இல்ல கண்டினியூ பண்றதா? ஏன் அப்படி பேசுறீங்க? முடியாத காரியம் நினைச்சா கழட்டிக்கிறதா புட்சாலித்தனம். அப்புறம் உங்களை மறக்கிறதுக்காக நான் எதையாவது குடிச்சிட்டு தேவதாஸ் மாதிரி உலகே மாயம்னு பாடணும், நீங்க வாழவும் முடியாம சாகவும் முடியாம அம்போன்னு முடிக்கணும். அப்பா, வேண்டாதது பத்தி நிறைய தான் கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க ராஜா. நம்ம சாதாரணமா தான் சந்திச்சு பழகணும். ஆனா உங்களை காதலிக்கிறேன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. எங்க வீட்டுல எனக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாது. எங்க வீட்டுல எந்த தடங்களும் கிடையாது. ஆனா எங்க அம்மா இருக்காங்க, எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. கடைசி வரைக்கும் அவங்கள வச்சு நான் காப்பாத்த வேண்டாமா? ராஜா, நீங்க கவலைப்படாதீங்க.
உங்க அம்மாவை காலை நீட்டி உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுறேன், போதுமா? அப்படி ஏதாவது எங்க வீட்டுல விரோதமா சொன்னாங்கன்னா பெத்தவங்க காலை தொட்டு கும்பிட்டு உங்க பின்னாடியே வந்து. நீங்க என் கற்பனையை எங்கேயோ கொண்டு போறீங்க. எந்த தோல்வி என்னால தாங்கிக்க முடியாது. ராஜா, என்ன ரோஜா. நீங்களே ஒரு ரோஜா தானே? நீங்க இந்த ரோஜாவின் ராஜா. அப்படிங்களா? என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க வாங்க போங்கன்னு சொல்லி என்ன எட்டியா நிக்க வைக்கிறீங்க? நீ போ வான்னு கூப்பிட்டா கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். நீ ம், போ. ம். மா. நீ எவ்வளவு நாள் தான் அப்படி கஷ்டப்படுவேன்? கவலைப்படாத, எல்லாமே சரியா போயிடும். எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டானே யாரு? குருவி ஜோசிய. ராஜா ராஜா, நீ படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்தை போய் நிறைய உனக்கு ஒரு பணக்கார இடத்துல இருந்து பொண்ணு வரப்போகுது. உங்க அம்மா கொஞ்சம் யோசிப்பாங்க. யோசிக்காதன்னு சொல்லிடு அப்படின்னு ஜோசிய சொன்னோம். சரி, நான் உடனே சரின்னு சொல்லிடுறேன். ஆமா, பொண்ணு எப்படி இருப்பாளா? பொண்ணு ரொம்ப அழகா இருப்பான். இருப்பாளாம். எப்படி பார்ப்பா? ஜானகி மாதிரி இருப்பாளாம். எந்த ஜானகி? சவுக்கார் ஜானகி. ஜனகபுத்திரி ஜானகிமா சீட்ட மாதிரி இருப்பாளாம். உனக்கு மட்டும் என்னடா குறைச்சு? நீ ராமர் மாதிரி தான் இருக்க. என்ன சாப்பாடு ராமரா? கோபாலுக்கு சேர்ந்து லெட்டர் வந்தது, குடுக்க மறந்துட்டேன். என்னப்பா எதிர்க்கா? படிப்பை நிறுத்திட்டானா? ஏ, நீ படிச்சது போதும், இங்கே இருந்து எஸ்டேட்டை பாத்துக்கிட்டா அவங்க அம்மா சொல்லிட்டாங்களா? அதுவும் நியாயம்தான். ஆனா உனக்குதான் அவன் இல்லாம கையொடிஞ்ச மாதிரி இருக்கும். மெட்ராஸ் எப்ப வரானா? அவனுக்கு டைம் இருக்கும்போது வர்றேன்னு எழுதியிருக்கான். அவனுக்கு எப்ப டைம் கிடைக்கிறது, என்ன வந்து எப்ப பாக்குறது? இந்த பக்கம் ஆளையே பார்க்க முடியல. ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனால தான் வரல. இந்தப்பா கோபால் லெட்டர் எழுதியிருக்கான். ராஜா, யார் இந்த ரோஜா? அல்ல அடுக்காத வை. கவிதை வேற. பூவார் குழலி பூம்புகார் செல்வி, கண்ணகீனும் கனிமொழி நல்லாம் இனிது கொடுத்தனள் என் இதயத்திற்கே. கண்ணகியினும் கனிமொழி நல்லாள். ஓஹோ, அந்த கண்ணகி ஜானகியா? மாட்டின அப்படிதான். ஓஹோ, அதான் இவன் இங்க வர்றதே இல்ல. பெரிய இடமா தான் பார்த்து பிடிச்சிட்டான். இதெல்லாம் நமக்கு இன்சல்ட்ரா. இவ்வளவு வசதி இருந்தும் ஒரு தியாவது நம்மள திருப்பி பாக்குறாளா? அதுக்கெல்லாம் முகராசி வேணும்ல. Come in. Yes, come in. என் பேர் தியாகு, இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபைனல் இயர் படிக்கிறேன். Thank you. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க குடும்ப கௌரவம், நீங்க கடைபிடிக்கிற கண்டிப்பான கொள்கைகள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான். உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு வசதி படைச்சேன். விஷயம் என்ன சொல்லு? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறத விட நல்லா யோசனை பண்ணிட்டு தான் சொல்றேன். கமான் கமான் சொல்லு. உங்க பொண்ணு ஜானகி ஒருத்தனை காதலிக்கிறா சார். காதலிக்கலாம், அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா யார எப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இல்ல. இருந்தாலும் சண்டையோ சம்பந்தமோ சமமான இடத்துல இருக்கணும் இல்லையா? என் கிளாஸ்மேட் ஒரு ஏழை பையன், அவனை போய் உங்க பொண்ணு காதலிக்கிறா சார். Don't talk rubbish. புதுக்கோட்டை ராஜரத்னம் பிள்ளையோட பையன் தியாகராஜன் மிஸ்டர் செல்வநாயகத்தை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றானா, இட்ஸ் நாட் ஃபார் நத்திங். நமக்குள்ள உறவு இல்லாம இருக்கலாம், ஆனா கேட்ட பப்ளிக் இமேஜ் இருக்கே. நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுன்னா அது எங்களை பாதிக்காதா? அந்த பையனோட அம்மா தலைவலின்னு 2 நாள் படுத்தா அவங்க வீட்டு அடுப்புல பூனை குட்டி தூங்கு சார். மேல என்ன செய்யறது எனக்கு தெரியும், நீ போகலாம். எனிவே, thank you for the information. Your duty, என் கடமை. You may go. Yes. யாரு? திலக்கா, இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். நான்சென்ஸ். டெலிபோன் வை. Good evening, Daddy. Daddy? என்ன டாடி ஒரு மாதிரியா இருக்கீங்க? எங்க இருந்து வர்ற? காலேஜ்ல இருந்து.
காலேஜ் இப்பதான் விட்டாங்களா? வந்து அது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காலேஜ் விட்டதை இனிமே நேரா வீட்டுக்கு வரணும், தெரியுதா? சரி டாடி. டிரைவர், இனிமே சின்னம்மா கார் கேட்டா எனக்கு தெரியாம எடுக்க கூடாது. நேர காலேஜ் போகணும், திரும்ப வீட்டுக்கு வரணும். ஓகே? அமரா, என்னங்க? உன் பொண்ணை கண்டிச்சு வை. இன்னொரு இந்த மாதிரி ஏதாவது செய்தி கேள்விப்பட்ட என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஜானகி, பணத்தோட வாழறோமாங்கிறது அவ்வளவு முக்கியம் இல்லை. ஆனா மானத்தோட வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ என்னமோ சொல்ற? உன்னை பத்தி நிறைய புகார்கள் வருது. குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியவங்களே பெண்கள் தான். நம்ம குடும்பம் பரம்பரையா மதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அந்த மதிப்பை நாம கெடுத்துடக்கூடாது. குடும்ப கௌரவத்தை குலைக்கிற மாதிரி இப்ப நான் என்னமா செஞ்சுட்டேன்? நீ என்ன செஞ்ச, ஏது செஞ்சேங்கிறது எனக்கு தெரியாது. விரும்பல. இனிமே உன் மேல கம்ப்ளைண்ட் வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. உங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு, அதுக்கு மேல நான் உனக்கு சொல்ல மாட்டேன். அம்மா, என்ன ஜானகி, வீட்டுல என்ன தகராறு? நம்ம சமாச்சாரம் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? எப்படியோ தெரிஞ்சது. என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். எவ்வளவு சீக்கிரம் தெரியுதோ அவ்வளவுக்கும் நல்லது. இதுக்காக தான் நான் ஏற்கனவே சொன்னேன். இதெல்லாம் நீ முன்னாலேயே யோசனை பண்ணிருக்கணும். ராஜா, நீங்க தைரியமா இருங்க. என்ன நடந்தாலும் சரி, என்ன உங்ககிட்ட இருந்து எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. எஸ், செல்வராம் ஹியர். சார், நான் பேசுறேன். என்ன? மொத்தம் நான் பாத்துக்கிறேன், நீ போகலாம். நீங்க சரிதான். இனிமே அவங்க சந்திப்பு இருக்காது. சாமானியோட காதலுக்கு சமாதி கட்டிடுவீங்க. காலேஜ் வாசல்லையும் பீச்சிலையும் சந்திச்சவங்க ஊருக்குள்ள திருவாளைறாங்களே. இத பத்தி நான் இனிமே உங்ககிட்ட பேச விரும்பல. போன கிழமை. அண்டர்ஸ்டாண்ட்? என்னங்க? உன் பொண்ணு பெருமைய ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்கிறான். ஆண்டி, வா நிர்மலா, வா வா வா, உட்கார். எங்க உன்னை ரொம்ப நேரம் காணோம். ஜானகி இருக்காளா ஆண்டி? அவ காலேஜ் போயிருக்கா. நீ போல? போனேனே. லாஸ்ட் பீரியட் பர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டேன். சார், ஜானகி கிளாஸ்ல போய் பார்த்தேன். இன்னைக்கு பூரா அவ கிளாஸ்க்கே வரலையாமே. அவ எங்கதான் போட்டுப்பா? உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா சொல்லுமா. தர்ம சங்கடமான கேள்வி. என்ன வற்புறுத்தி கேட்காதீங்க ஆண்டி. நீ சொல்றத பார்த்தா உனக்கு ஏதோ விஷயம் தெரியும் போல் இருக்கே. நிர்மலா, மென்னு முழுங்காம விஷயத்தை சொல்லு. இங்க வந்தா எங்க அந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டி வருமோன்னு தான் நான் வரல. அதான் வந்துட்டே சொல்லு. ஏமா, தப்பு தண்டை ஒண்ணும் நடக்கலையே. நிலைமை இப்படியே வளர விட்டா நிச்சயம் நடக்கும். அந்த பையன் யாரு? யாரா இருந்தா நமக்கு என்ன ஆண்டி? நம்ம பொண்ண நாம தான் கண்டிச்சு வச்சிருந்தோம். பழக்க வழக்கத்தை மாத்திக்கலாம், ஆனா பண்ட மாத்த முடியுமா? கல்யாண வயசு வந்துட்டா கண்டவன காதலிச்சுறதா, கண்ட கண்ட இடத்துல அவன் கழுத்தையே கட்டிட்டு அலையறதா? யார் பேருக்கு இருக்கு வரும்னு யோசிக்க வேணாம். இதையெல்லாம் நான் தான் சொன்னேன்னு ஜானகி கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடும். வரேன் ஆண்டி, வரேன் சார். என்ன திமிரு இருந்தா என்ன மீறி காரியங்கள் செய்வேன். நான் ஒண்ணும் செய்யல. பதில் பேசுற சுட்டப்படுவேன். கார் ஊரை சுத்திட்டு வரல, கண்ணு முன்னாடி நிக்கிற போ. உன் பொண்ணு இனிமே காலேஜுக்கு போக வேண்டாம். படிச்சு பேர் எடுக்கிறதுக்கு முன்னாலே ஆக்கிறவங்க முன்னால நடிச்சு பேர் எடுத்த உன் பொண்ணு. டேய் ஜம்பு, கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்த மாதிரி உன்னை இந்த வீட்டுல கொடுத்துட்டு போறடா. நானும் போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆள் என்னடா இளவன்றான். நீ என்னமோ கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்தேன்ற. இவன் எல்லாம் கிளின்னா கிளிய என்ன சொல்றது? இவன் கிளிதானே, கூண்டுல போட்டு அடைச்சு தொங்க விட்டுருவேன். நீ கிளியே பார்த்ததில்ல போல் இருக்கு, இந்த மொட்டை கிளிய. சரி, மாத்தி சொல்ற. குருவியை வளர்த்து பெருச்சாளி கையில கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போறோம். நான் என்ன பெருச்சாலியா? நீ பெருச்சாளி இல்லம்மா. பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஊரை விட்டு போகும்போது நல்லதா 4 வார்த்தை, ஒரு 2 தத்துவம் சொல்ல வேண்டாமா? அதுக்காக தான் சொல்றேன். நெடி அம்மா நளினி, அத்தே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில மறக்கவே மறக்காதம்மா. என்ன அத்தே? ஸ்விட்ச் போட்டா லைட் எரியும், லைட் போட்டா ஸ்விட்ச் எரியுமா? எரியவே எரியாதம்மா. இத மட்டும் மறக்கவே மறக்காதம்மா. அடாடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். அத்தே,
இத்தனை நாளா இதை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. லைட் இருக்கிற வரைக்கும், கரண்ட் இருக்கிற வரைக்கும், சுவிட்ச் இருக்கிற வரைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன் அத்தே, மறக்கவே மாட்டேன். மறக்காதம்மா, மறக்காத. நான் வரட்டுமா? வாங்கத்தே, நான் வரட்டுமா? வாங்கத்தே. என்னம்மா நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பட்டினி கிடந்தா பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைச்சிடுமா? செபத்தை வச்சு தானமா சித்திரை எழுதணும். இது ஆலிச்சா சாப்பிடுங்கம்மா. பொன்னி, இந்த ஜெயில இருந்து எனக்கு எப்பதான் விடுதலை கிடைக்க போதும் தெரியல. மனசை கலைக்க விடாதீங்கம்மா, தைரியமா இருக்கு. பொன்னி, நான் வாழ்ந்தா ராஜா கூட தான் வாழ்வேன், இல்லன்னா சந்தோஷமா செத்து போயிடுவேன். கழுது அங்கேயே கிடந்து சாகட்டும், எடுத்து நிம்மதியா இருப்போம். உங்க 2 பேருக்கு மத்தியில கிடந்து நான் தான் அவதிப்படுறேன். உங்களுக்கு இருக்கிற ரோஷமும் அங்காரமும் அவளுக்கும் இருக்கும். ரோஷம் மட்டும் இருந்தா போதாது. நீங்க ஆரம்பிச்சாதீங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா அவளுக்கும் ஜெயில் மாதிரி தானே இருக்கும். அதனால மறுபடியும் அவளை காலேஜ் கருப்புடா ஆமாரம் தாங்கல கடல்ல வந்து சாவடா சொல்றியா? சரி, சரி. இப்படி எது சொன்னாலும் எரிஞ்சு விட்டீங்கன்னா அப்ப நான் என்னதான் பேசுறது? 4 நாள் வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வரலாமேன்னு சொன்னேன். இடம் மாறுச்சுன்னா அவளுக்கும் மனசு மாறதில்லை. அதுவும் சரிதான். பெங்களூர் ரேஸ் சீசன் ஃபார் சேஞ்ச் ஒரு 4 நாளைக்கு பெங்களூர் போயிட்டு வருமா? என்னமா எழுதுறீங்க? யாருக்கு தெரியாம இது ராஜா கையில சேர்த்துடு. அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன், அன்பே எழில் கண்ட ஒரு நாள். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன், அன்பே எழில் கண்ட ஒரு நாள். ஆனந்த மேகங்கள் போற்றும் கண்டேன், ஐயாவின் முகம் பார்த்த ஒரு நாளிலே. ஆனந்த மேகங்கள் போற்றும் கண்டேன், ஐயாவின் முகம் பார்த்த ஒரு நாளிலே. ஐயாவின் முகம் பார்த்த ஒரு நாளிலே. பொட்டோடு பூ கண்ட பன்னீர் வரம், பொன்மாலை பெண்ணுக்கு மஞ்சம் தரும். பொட்டோடு பூ கண்ட பன்னீர் மரம், பொன்மாலை பெண்ணுக்கு மஞ்சம் தரும். நீரோடு விளையாடி போகின்ற தென்றல், நீ கொஞ்சம் விளையாட நெஞ்சம் தரும். நீ கொஞ்சம் விளையாட நெஞ்சம் தரும். அலங்காரம் கலையாத சிலையொன்று கண்டேன், அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளிலே.
அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அங்கே உங்கள் கண்ட ஒரு நாளிலே தான் சூடி வளர்த்தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்குவோம் தான் சூடி வளர்த்தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்குவோம் அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உங்களில் கண்ட ஒரு நாளிலே. ராஜா, ஒரு நாள் போறது ஒரு யுகம் மாதிரி இருக்கு. உங்களை பாக்குறதுக்கும் உங்க கூட பேசுறதுக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். நீ தான் சொல்லணும். இப்படி செஞ்சா என்ன? 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அப்பா வீட்டுல இருக்க மாட்டாரு. அப்ப நீங்க போன் பண்ணுங்க, நம்ம தாராளமா பேசிக்கலாம். வெரி குட். அப்படியே நம்ம ஒரு போட்டோ எடுத்துப்போமா? எங்க சேர்ஃபுல்ல ஒரு போஸ் கொடுங்க. போஸா? எனக்கு கொடுக்க தெரியாது, நீ சொல்லி கொடு. போஸ் கொடுக்க உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? கம் ஆன் குயிக். வாங்க மாமா, இப்பதான் வரீங்களா? ஆமா, இப்பதான் வர. ஜம்பு எங்க? காலேஜ் போயிருக்காரு, இப்ப வந்துடுவாரு. சௌக்கியமா இருக்கீங்களா? ஊர்ல அத்தையெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியம் தான். நீ ஜம்பு சந்தோஷமா இருக்கீங்களா? இருக்க மாமா. அப்பா, இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. திருப்பதிக்கு போகணும். ஏன் மாமா? நீ ஜம்பு சந்தோஷமா இருந்தா திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்க. போய் மொட்டை அடிச்சுக்கணும். நான் கடப்பாருங்க. கடப்பாறையா? கொல்ல பக்கம் இருக்கும். ஏன் உங்க அப்பன் கொல்ல பக்கத்தை விட்டு வரவே மாட்டானா? எங்க அப்பாவை கேக்குறீங்களா? அவன் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரி, அவன் தான் வரட்டா. நான் போய் இந்த சட்டையை கேட்டி போட்டு மோத்த கழுவிக்கிட்டு வந்துடுறேன். வாங்க மாமா. ஜம்பு ஜம்பு, ஊர்ல இருந்து பெரிய முட்டை வந்திருக்கு. எங்க அப்பனா எதுக்கு வந்ததா? எங்க அவருக்கு ஏதோ வேண்டுதலா. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தா திருப்பதியில போய் மொட்டை அடிக்கிறதா வேண்டிட்டான். ஐயா, சரியான பைத்தியம் எங்க அப்பா. ஏற்கனவே மொட்டை, இதுல என்ன திருப்பதியில போய் மொட்டை? நளி நளி, நான் கூட ஒண்ணு வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன? நமக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா பழனிக்கு வந்து மொட்டை அடிச்சுக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். பயனிலையா? நல்ல குடும்பம். அதான் பல்கலைக்கழகம். சரி, புக்கு கொண்டு போய் உள்ள வை. சட்டையை கொண்டு போய் மாட்டேன். எனக்கு காஃபி கொண்டா. ஓ, என்ன இதெல்லாம்? தப்பு இதெல்லாம். யாராவது பாத்திர போறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேனே. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேனே. ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேனே. நான் தான் ஜம்புவுக்கு அப்பே. ஆமா, நீ என் பையன் கிட்ட இப்படி எல்லாம் தான் பண்றியா? அவன் படிப்பு உருப்பிட்டா மாதிரிதான். நான் போய் அவனையே அனுப்புறேன். ஐயோ, டேய் ஜம்பு. டேய் ஜம்பு, பேசாதீங்க. உங்களை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சதே தப்பு. என்னடா சொல்ற? என்ன புரியாத மாதிரி பேசுறீங்க? தலைக்கு மேலதான் ஒண்ணுமில்ல, தலைக்கு உள்ளேயுமா ஒண்ணுமில்ல. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? இதேதான் நளினிகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே வெளியே. சொல்ல வேண்டியதை சொன்னீங்களா? அவ எங்கடா இல்ல சொல்ல விட்டா? அறிவு கெட்டவனே. அங்க நடந்ததை பார்த்துட்டு என்னைய தப்பா நினைச்சுட்டு பேசுறியா? பல்ல உடைச்சிருவேன்.
ஒண்ணும் கிடையாது. நீயே போய் சமாதானப்படுத்து. என் தலையை எழுத்து. ஜம்பு ஜம்பு சட்டையை கட்டி கொடுத்துட்டு காப்பி கொண்டு வர சொன்னீங்களே, நான் காப்பி கொண்டு வர வரைக்கும் நீங்க இங்கேயே உட்கார்ந்துருக்க கூடாது. எந்த போய் தொலைச்சீங்க? நான் அந்த பேய மட்ட கிழக்க நீங்க என்ன நினைச்சு கட்டி பிடிச்சு, ஐயோ அந்த கிழக்க கட்டி பிடிச்சிட்டு. இப்போ நீ அந்த கிழத்தலாமா கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க. வாயா கிடப்பாரு. வாயா சம்பந்தி வந்துட்டியா? வா வா. ஏம்மா சம்பந்தி வந்தது பிடிக்கலையா? அப்பா, இனிமே நான் உயிரோட இருக்கவே கூடாதுப்பா. அப்படியா? அப்படி என்ன நடந்துச்சு? அவரை நினைச்சு மாமா கண்ணத்து போய் கிள்ளிட்டேப்பா. இது என்ன பெரிய விஷயம்? அதுக்கெல்லாம் கோச்சுக்க மாட்டார். நல்லா கிண்டு. ஐயோ அப்பா, உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவரா இவரான்னு எனக்கு அடையாளமே தெரிய மாட்டேங்குது. இப்படியே இருந்தா எப்படிப்பா? ஆமாமா, எனக்கு தான். அவர் ஊர்ல இருந்து வர்ற கருதாசி எழுதும் போதே எனக்கு ஒரு குழப்பம். அதனாலதான் ஒரு தொப்பி வாங்கிட்டு வந்தேன். அப்பா, நீங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் இதை மாட்டிக்கங்க, உங்களுக்கு புண்ணியமா போகுது. அடையாளம் தெரியட்டும். தொப்பி இது. இந்த தொப்பியை நான் வச்சுக்க மாட்டேன்பா. நீ வச்சுக்கிறேடா? இந்த தொப்பியை நானும் வச்சுக்க மாட்டேன். என்னது இந்த தொப்பியை வச்சுக்க மாட்டேன், இந்த தொப்பியை வச்சுக்க மாட்டேன்னு சொல்றானுங்க? இதுல என்னதான் இருக்குது? இன்னொரு வரைக்கும் நான் கையில வச்சிருந்தேன், என்ன ஒண்ணும் பண்ணல. கடைக்காரன்ட்ட போய் கேட்டு வந்துட்டுமா? அப்பா விளையாடுங்கப்பா. தொப்பியை வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த குழப்ப தீரத்துக்கு என்னன்னா வழி? தொப்பி ஒண்ணுதானா? எத்தனையோ வழி இருக்குது. வா சொல்றேன். வா. ஜம்பு ஜம்பு எங்கம்மா? அங்க இல்லையா மாமா? சரி, அவன் கிடைக்கிறான். நீதான் எனக்கு ஒரு டம்ளர்ல நல்ல சில்லுன்னு வெந்நீர் கொடு. வெந்நீரா? கொஞ்சம் இருங்க, கொண்டு வரேன். சரி, சீக்கிரம் வா. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. சம்பந்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. என் மக மாமர் யாரு மாப்பிள்ளை யாரு திணறிக்கிட்டு இருந்தான். நான் தான் ஒரு ஐடியா கொடுத்தேன். தோசைக்கரண்டியால நெத்தியில ஒரு வெட்டு வெட்டுன்னு நல்லா வெட்டினா. இப்ப நெத்தியில காயம் பட்டவர் மாமனாரு, இல்லாதவர் மாப்பிள்ளை. எப்படிங்க நம்ம ஐடியா? அறிவு இருக்கா உனக்கு? வெட்ட சொல்லதான் வெட்ட சொல்ல. என் மகனை வெட்ட சொல்ல இருக்கக்கூடாது. அப்போ தானே அடையாளம் புரிஞ்சிருக்கும். ஆட்டோன்னு வெட்ட சொன்ன, நீ ஆட்டுக்கிட்ட. உன்னை கெட்டப்பாருன்னு சொன்ன பாரு, தப்பு. கசாப்பு கிட. மாமனார் கோவம் வந்துச்சு, அந்த களிம்பு எடுத்துட்டான், நெத்தியில தடவுவான். ஐயோ, எனக்கு இது பாத்ரூம்ல விழுந்துட்டான். அட்டா வெட்டிடுச்சு. அண்டாவை நான் வெட்ட சொல்லலையா? அதெல்லாம் வெட்டிடுச்சு. செல்வராயன் ஸ்பீக்கிங். ஹலோ. போன்ல யாரும் சார் என்ன கேட்டாங்கன்னா நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லு. ஹலோ. ஜானகி, நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ணேன். உங்க அப்பா டெலிபோன் எடுத்தாரு, பதில் வச்சு. இப்ப அவர் இல்ல, நீங்க தைரியமா பேசுங்க. ஆமா, 11 மணிக்கு மேல 1 மணிக்குள்ள உங்க அப்பா வீட்டுல இருக்க மாட்டாருன்னு சொல்லியே. பொதுவா இருக்க மாட்டாரு, ஆனா என்னமோ இன்னைக்கு இருக்காரு. ஜானகி, நான் பெங்களூர்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மனசே சரியில்லை. எப்படா பரீட்சை முடியும்னு இருக்கு. அதுக்குள்ள உங்க வீட்டுல எந்த குழப்பமும் நடக்காம இருக்கணும். சொல்லி நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பெண் மனசு வச்சா எதையும் செய்ய தயங்க மாட்டான். அவ முடிவெடுத்துட்டா அவளை படிச்ச ஆண்டவனே வந்தாலும் அதை மாத்த முடியாது. என் மனசுல வேற எந்த சிந்தனையுமே இல்லைங்க. நான் உங்களை பத்திதான் நினைச்சிட்டு இருக்கேன். இடையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன். இந்த உலகமே ஒண்ணு சேர்ந்து வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. உலகமே ஒண்ணு சேர்ந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாதா? நான் ஒப்பனை உன்னை ஒழிச்சு கட்டுவேன்.
எல்லாம் கொடுத்து படிக்க வச்சதுக்கு சினிமா டைலாக் பேசுறேன். உண்மை. வர மாதிரி இருக்கேன் அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விடக்கூடாது. நான் சொல்றத அது கேட்டா தானம்மா. சீக்கிரம் எழுந்துருமா, அவங்க வந்துட்டாங்க. யார கேட்டா அவங்கள எல்லாம் வர சொன்னேன். நீ ட்ரெஸ் பண்ணி உட்காரு போ. மெதுவா பேசு, அவங்க கார்ல விழுந்து போகுது. நான் வரமாட்டேன். இது பாருமா, நான் சொல்றத கேளு. உங்க அப்பாவை பார்த்தாலே எனக்கு கதி கலங்குது. நான் அப்புறமா அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி அவர் மனசை மாத்துறேன். இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நீ மறுப்பு சொல்லாம அங்க வந்து உட்கார்ந்து எழுந்து வந்துரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாங்க ரொம்ப நெருங்குற சொந்தம். சிவகாமி எனக்கு முன்னு விட்ட தங்கச்சி போறேன். ஆமா, அண்ணன் பொண்ணு கோபாலுக்கு கட்டி வைக்க போறோம். இப்ப பொண்ணு பாக்குறதே ஒரு சம்பிரதாயத்துக்காகத்தான். ஆமாமா, என்னதான் உறவா இருந்தாலும் ஃபார்மாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுவும் தவிர கோபால் பொண்ணு சின்ன வயசுல பார்த்தது, இந்த மாடர்ன் ஏஜ்ல கல்யாண வயசுல ஒருத்தர் பார்த்து பழகிக்க வேண்டிய அவசியம் தானே. ஏண்டா, உனக்கு பொன் பார்க்க வேணா இங்க கூட்டிட்டு வந்து திருட்டு பயல. என்ன எந்திரிச்சிட்டேன்? பொண்ணை நல்லா பார்த்துட்டு போகலாம். உட்கார வச்சா ஜானகி, நீ நல்லா பாடுவியாமே, எங்க ஒரு பாட்டு பாடமா? என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம பெண்களுக்கு புதுசா ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு பதட்டம், ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம். சும்மா பாடுமா. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தார். ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான். ராஜா ராமன் நினைத்திருந்தான். அவள் சுயவரம் கொள்ள மன்னவன் சிலரும் மிதிலைக்கு வந்திருந்தான். அவள் சுயவரம் கொள்ள மன்னவன் சிலரும் மிதிலைக்கு வந்திருந்தான். மிதிலைக்கு வந்திருந்தான். ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான். ராஜா ராமன் நினைத்திருந்தான். மணிமுத்து மாணிக்க மாடத்தில் இருந்து ஜானகி பார்த்திருந்தாள். மணிமுத்து மாணிக்க மாடத்தில் இருந்து ஜானகி பார்த்திருந்தாள். இருமை விழி சிவக்க மலரடி கொதிக்க ராமனை தேடி நின்றாள். இருமை விழி சிவக்க மலரடி கொதிக்க ராமனை தேடி நின்றாள். நாணம் ஒரு புறம், ஆசை ஒரு புறம், கவலை மறுபுறம், அவள் நிலைமை திரிபுறம். கொதிக்கிற மூச்சு மாலையில் விழுந்த மணியும் கருகியதே. அவள் கூந்தலில் விழுந்த மலரும் ஜானகி நிலைமைக்கு உருகியதே. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான். நெஞ்சை மறைத்தாள், நினைவை மறைத்தாள், கண்களை
மன்னவன் யாரோ வில்லை எடுத்தான் ஜானகி கலங்கி விட்டாள் ஜானகி கலங்கி விட்டாள் ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான் ராஜா ராமன் நினைத்திருந்தான் ராஜா போலாமா? என்ன அவசரம்? இருந்து சாப்பிட்டு போனாவே பரவாயில்லைங்க. அம்மா இருந்து சாப்பிட்டு வருவாங்க. அண்ணா கோபால் ராஜா வீட்டுல தவிர வேற எங்கேயும் சாப்பிட மாட்டான். சரி சரி நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சாப்பாடு ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாங்க. அடடே, என்னமாது சொந்தமா அண்ணியமா என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஐயோ, அது ஸ்டூடெண்ட்ப்பா, ஒத்தாசைக்காக வர சொன்னேன். நீ தப்பா நினைச்சுக்காத. ஐம் சாரி. ஆமா, பெரிய கதையே இருக்கு, வந்து சொல்றேன்னு சொல்ல. அம்மா எனக்கு கல்யாணமா? பொண்ணு பாக்குறதுக்காக வந்தோம், பார்த்துட்டோம். பொண்ணு யாருப்பா? இந்த ஊர் தான் பெரிய பிசினஸ் மேக்னெட், நம்ம மாதிரியே எஸ்டேட் ஓனர் மிஸ்டர் செல்வராகத்தோட ஒரே பொண்ணு பேரு ஜானகி. உங்களுக்கு தான் தெரியுமேம்மா, எனக்கு எது தேவைன்னாலும் ராஜா தான் செலக்ட் பண்ண. எனக்கு வரப்போற மனைவியை அவனே தான் செலக்ட் பண்ணணும்னு ராஜாவை நான் கூட்டிட்டு போனேன். ஆமா, பொண்ணு எப்படி இருக்கா? கருப்பா சிகப்பா? அம்மா அதெல்லாம் என்ன கேட்காதீங்கம்மா, நான் மாப்பிள்ளை இல்லையா, அறகுறையா தான் பார்த்தேன். இவன் தான் கண் குட்டாம பாத்துக்கிட்டு இருந்தான், அவனை கேளுங்க கரெக்டா சொல்லுவான். ஜோடி பொறுத்து எப்படி? கோபால் ரொம்ப அதிர்ஷ்டசாலிமா. எப்பப்பா கல்யாணம்? அநேகமா இந்த மாசமே இருக்குமா. எங்க நடக்குது? அம்மா அதெல்லாம் அங்கே பேசிட்டு இருக்காங்க, நாங்க வந்துட்டோம். இவன் தான் கோட்டை விட்டுட்டான். ஆமா, இவனுக்கு பொண்ணை பார்த்து ஒரே பந்தல்ல ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ணிருந்தா கல்யாணத்திலே ஒத்துமை பார்த்து ஆஹா ஓன்னு ஊரெல்லாம் பாராட்டி இருப்பாங்கல்ல. அதனாலதான் கோட்டை விட்டுட்டான்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் நேரம் காலம் வர வேண்டாமப்பா. எதுலயுமே அதிகமா ஆசை வைக்க கூடாது. திடீர்னு கல்யாணம்னா எங்களுக்கு வசதி வேணாமா? கோபால், வாங்க 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 வாங்க, உட்காரு. என்ன கல்யாணம் எல்லாம் வருதாமே? ஆமாமா, நானும் கிழமைமா வீட்டுல வழக்கேற்றி வைக்கிறதுக்கு ஒரு மருமக வேண்டாமா? அவசியம் வேணும். ஆமா, பொண்ணு சொந்தமா அண்ணிமா? சொந்தம் தான். ரொம்ப நாளா பார்த்துலாம் இருந்தது. இப்ப நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டோம். பொண்ணோட அப்பா எனக்கு அண்ணாமுறை. பொண்ணை பெற்றவங்க வர்ற முகூர்த்தத்திலே அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு அவசரப்படுறாங்க. எனக்கும் அது சரின்னு படுது. இத பாருங்க, நீங்களும் ராஜாவும் இருந்து இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா. எனக்கு ராஜா வேற கோபால் வேற இல்லையம்மா, அதான் எனக்கு தெரியுமே. அப்ப நான் வரட்டுமா? என்ன அதுக்குள்ள இருந்து பார்த்து போங்க. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா, முகூர்த்தம் வேற நெருங்கி போச்சு. நான் தான் போய் எல்லா ஏற்பாட்டும் செய்யணும். கோபால் சொல்லலாமா? ராஜா, நீ சீக்கிரம் படிச்சுட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அங்க வந்துட்டேன்னா நீயும் அவனும் சேர்ந்து எஸ்டேட் பொறுப்பெல்லாம் பார்க்கலாம். வரட்டுமா? வரேம்மா. வரேன். அம்மா வரமா வரண்டா. அம்மா சொன்ன மாதிரி வந்து எஸ்டேட்டுக்கு. இதுக்காகவா இப்படி இடிஞ்சு போயிட்டீங்க? நீயா? எல்லாம் எனக்கு தெரியும். காதலுங்கிற தராசுல பரஸ்பரம் எடையா இருக்க வேண்டியது பணமோ பவிசோ இல்லைங்க, பவித்திரமான அன்புதான். அது எல்லாரும் உணர்ந்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிற மனசுல விரிசல் ஏற்படுத்தினது காதல் தோல்வி இல்லைங்க, ஃபேஷனுக்காக ஆசைப்பட்ட பணக்கார பெண்ணொருத்தியோட மனம் மயக்கம். எனக்கே தெரியாம என் மனசுல உங்க பேர்ல உள்ள ஈடுபாடு காரணமா உங்க அப்பாவியிலையும் எந்த தோல்விக்கும் இரையாக கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களையே கண்காணிச்சுட்டு இருந்தேன். பணக்கார கோபால் மாப்பிள்ளையா வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜானகி இந்த ஏழை ராஜாவை எடுத்தெறிஞ்சிட்டா. ராஜா, நான் கூட உங்களுக்காக ஜானகி கிட்ட வாதாடுறேன். இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. போவடியே. நீ கிரேட் பர்சன். உன்னை வச்சு கம்பேர் பண்ணா நான் ரொம்ப சாதாரணமானவன். நீ எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்க. நான் கேட்டு நீ எதுவும் எனக்கு வாங்கி கொடுத்ததில்லை. நான் நினைக்காதெல்லாம் நீ நிறைவேற்றி வச்சிருக்க. ஆனா இப்ப நான் நினைக்காத ஒண்ணு என்கிட்ட இருந்து நீ கேட்காம கேட்கிறீடா. நான் மறுக்க கூடாது, உடனே கொடுத்துடணும். ஆனா என் மனசு கேட்கலையே கோபால். என் மனசு அலமோதுடா. நான் என்ன செய்வேன்? என்ன பாக்கு
எப்படி பாக்குற? உனக்குள்ள பெரிய மனசு எனக்கு இல்லைன்னு பாக்குறியா? கோபால் அப்படி என்ன பாக்குற? கோபால் என்ன அப்படி பாக்குற? என்ன அப்படி பாக்குற? பெரிய உள்ள கோபால், நீ எதிர்பார்க்காத நேரத்தில் என் லெட்டர் உனக்கு கிடைக்கும். என் லெட்டர் உனக்கு எப்பவுமே மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனா இந்த லெட்டர் உங்ககிட்ட ஒன்ன சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியாத, சொல்ல தெரியாத என் எண்ணத்தை இதுல எழுதுறேன். அவசரமா நீ வந்த, என்னை எங்கேயோ அழைச்சிட்டு போனேன். எங்க போறோம்னு தெரியாம நானும் உன் கூட வந்தேன். உனக்கு நிச்சயம் செய்ய நம்ம முன்னாடி வந்த இந்த பொண்ணை பார்த்ததும் நான் பதறி போயிட்டேன். ஏண்டா ராஜான்னு தானே கேட்கிறேன். சொல்லிடுறேன் கோபால், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நானும் ஜானகியும் இந்த போட்டோவை உன்னிடம் அனுப்புகிறேன். புரிந்து கொள்ளும் ராஜா. ராஜா, இந்த போட்டோவை எதுக்காக அனுப்புறேன்? கோபாலோட மனசு புண்படுத்துறதுக்கா இல்ல ஜானகியோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கா? ஜானகியோட மனசுல ராஜா கோபால் ரெண்டு பேருக்கு இடம் இருக்க முடியாது. அவன் மனசுல இருந்து அவனை தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்படியே அவஸ்தைப்படுறேன். கோபாலாவது நிம்மதியா இருக்கட்டும். அம்மா, பட்டு புடவை, தங்க ஒட்டியானம், வைர நெக்லஸ் எல்லாம் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்திருக்கம்மா. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கம்மா. அம்மடி, நீ எங்களுக்கு ஒரே பொண்ணு. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யார் இருக்காங்க? உன் எதுக்காலும் நல்லா இருக்கு. அதுதான் எங்க லட்சியம். உனக்கு எது நல்லதோ அதைத்தான் நாங்க செய்வோம். அதை மட்டும் சின்னமா நம்ப. என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எவ்வளவு நயமா சொல்றேன். எல்லாத்தையும் எடுத்துரிஞ்சு பேசுறிய. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின எங்களை விட நேத்து ரோட்ல பார்த்தவன் அவனை முக்கியமான போயிட்டான. அவரை பத்தி எதுவும் பேசாதே. ஏண்டி, அவன் என்ன கலெக்டரா இல்ல கவர்னரா? பெரிய அசோகத்தை சீத மாதிரி இருக்கே. இதுல எது பிடிச்சிருக்கு பார்த்து சொல்லு. எனக்கு எதுவும் பிடிக்கல. ஏண்டி, விட்டா ரோசிமா. ஆமா, நான் பைக்கண்டா. தப்பு தப்பு. ஜானகி நான் காதலிச்சதே தப்பு. நான் அவ காதலிச்சேன். எதிர்பாராம ஏற்பட்ட சந்திப்பு தானே. காதலிக்கிறதுக்கு கூட தகுதி அந்தஸ்தெல்லாம் வேணும் போல இருக்கு. சத்யாகு, நான் மட்டும் பணக்காரனா இருந்திருந்தா என் காதல நீ குறுக்கிட்டு இருப்பியாடா? கல்யாணம் பண்ணி வச்சு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டலன் சொல்லுபடியா செஞ்சுட்டியடா. கோபால், கோபால், ஜானகி உன் பக்கத்துல உட்காந்து நீ அவ கழுத்துல தாலி கட்டும் போது என் கழுத்துல தூக்கு கயிற மாற்ற மாதிரி இருக்கு மேடம். அது நான் எப்படி பார்ப்பேன்? I can't bear it. I can't bear it. அம்மா, அம்மா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன வளர்த்த? நான் எப்படி எல்லாம் நீ கனவு கண்டேன். என்னால உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. ஒண்ணும் செய்ய முடியாது. நான் உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. நோ நோ.
எடுத்தேன்னா காலையில கண்முழிக்கவே கூடாது. என்னுடைய முடிவு யாருக்குமே புரியாத முடிவா இருக்கு. இவ்வளவு நேரமா இங்கே நின்றுட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம கோபாலுக்கு பதிலா நான் ஆக்ட் பண்ணல, அதுல இருந்து இந்த பசங்க என்ன விடுறதே இல்லை. ஏதாவது நாடகம் எழுத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட ஒரு புது நாடகம் எழுதியிருக்கேன், டிராஜடி பிளே. அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருந்தேன். கோபால், தியாகு, ஜானகின்னு சொல்லிட்டு இருங்க. அதெல்லாம் அந்த நாடகத்துல வர கேரக்டர்ஸ். தெரிஞ்சவங்க பேரைய கேரக்டர்ஸ்க்கு வச்சுட்டேன். உன் நாடகத்துல அம்மா கேரக்டர் கூட வருதாப்பா? நீ இன்ஜினியருக்கு படிச்சதை விட ஆக்டரா இருந்திருப்பா. நீ என்னதான் மறைச்சாலும் உன் கண்ணீர் உன்னை காட்டி கொடுத்துருச்சு பத்தியா? பெத்தவர்கிட்டே எல்லாத்தையும் மறைச்சிட்டேனா? நீ தப்பா நினைக்கப்படா. ஒரு நல்ல சமயமா பார்த்து திடீர்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி அடைய வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப ஏதோ நடந்து நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் சார். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காது. ராஜா, நான் சொல்றது கேளுடா. இத்தனை வருஷமா அவன் உன்னை நினைச்சுதாண்டா மனசு ஆறுதல் அடைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அம்மாவுக்காக உன் மனசை தேர்த்திக்கப்பா. நான் போய் மறந்துட்டேன். நீ வருத்தப்படுறேன். நான் மறந்துட்டேன். விவேகானந்தர் இந்த நாட்டுக்கு அதை நாம் கேட்டோமா? அதன்படி நடந்தோமா? இந்த நாட்டுல கண்ட பயனு கட்சி அமைக்கிறா தலைவனாரும் ஒவ்வொருத்தரை சுத்தி ஒரு கூட்டம். யார ஒதுக்கிறது யார மதிக்கிறதுன்னே தெரியலையே. எல்லா பயனையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறோம். தலைவன்னா யார்? தலைவன். அம்மா நீ கவலைப்படாதம்மா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி உன காலை நீட்டி உட்கார வச்சு நான் உனக்கு சாப்பாடு போறேன். ஆமா, கிழிச்சங்கிறியா? என்னம்மா செய்யறது? எல்லாம் தானா நடக்குது. வாட்டர் பாரிட்டு படிச்சவனா இருக்கான். மூளை கொஞ்சம் குழம்பி இருக்கு போல இருக்கு. நாம பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறேன். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க பாஸ். கரெக்ட். நீ போய் வண்டியில இரு, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாஸ். என்னப்பா அப்படி பாக்குற? நீ யாரு, கோட்சேயா? நீ இன்னும் காந்திய மறக்கலையா? இந்த நாட்டுல எல்லாரும் காந்திய மறந்துட்டானே, அதனாலதான் நான் மட்டும் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆமாமா, மான்களை எல்லாம் மறக்கவே கூடாது. வா சாப்பிட போலாம். நான் சாப்பிட மாட்டேன். போ. பசிக்கலையா? பசி இல்லைன்னா தான் இந்த நாட்டுல பிரச்சனையே இல்லையாப்பா. நல்லா வரிசையா இலை போட்டான்ப்பா. தலை வாழை இலை. போரணஸ் இலையில வச்சாப்பா. வாழைக்காய் கறி இவ்வளோண்டு. அப்பா சாமி ஐயர் சமையல். வாழைக்காய் கறி ரொம்ப ருசியா இருந்ததுப்பா. இன்னும் கொஞ்சம் வைடான்னு கேட்டேன். அதுக்காக படபடபடன்னு மோட்டர் பைக்ல வந்து நடந்து அடிச்சுட்டாப்பா. அது என்னப்பா அது? நான் உன்னை அடிப்பேன்னு பயப்படுறியா? அடிக்க மாட்டேன். நீ அடிச்சீங்கன்னா நானும் அடிப்பேன். அடே நல்லா சிரிக்கிறியே. நீ சிரிச்சே கழுத்தா இருக்கிறவனா? உன் பேர் என்ன பிரதர்? என் பேரு ராஜப்பான்னு வச்சுக்கேன்னா உங்க அம்மா அப்பா உனக்கு பேரே வைக்கலையா? அப்ப நீ பேர் இல்லாதவன். உன் பேர் எனக்கு தெரியும். நீ கடவுள். என் கூட வரையா பிரதர்? கடவுள் கூப்பிட்டா எங்க வேணாலும் வரேன் பிரதர். வா பிரதர். ஓ பிரதர். Triple 6 please. Thank you. என்ன பிரதர், நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். பாத்தியா பிரதர், என்கிட்ட இருந்து போற மாதிரியே பேசுறிய. இப்ப இல்ல பிரதர், எப்ப நினைச்சாலும் நான் போயிடுவேன் பிரதர். Nobody can stop me பிரதர். I know. போய் ரெஸ்ட் எடுத்துக்க. Thank you பிரதர். நான் ரெடி பாஸ். Yes, speaking. Okay, agreed. அப்ப நீ பரப்படுறியா? எஸ் பா. ஆனா தீக்குச்சிங்க நடமாட்டம் ரொம்ப தீவிரமா இருக்கு. டோன்ட் வரி, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். சூட்கேஸ் கடவை. பிரதர்
கம்மியா இவர் நம்ம ஆளு. நல்லா கவனிச்சுக்க. நல்லா கவனிச்சுக்கிறேன் பிரதர். நீ போலாம். அடட பிரதர், இந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போய் நம்ம ஹோட்டலுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கிற 50-40 வண்டியில ஏத்துட்டு இந்த ஆள் அங்க இருப்பான். அடடே, சூட்கேஸ மறந்துட்டானா பிரதர்? இடியட். ஒரு சூட்கேஸ கூட தூக்க முடியாத சோப்பலாங்கியா பிரதர்? வண்டி நம்பர் என்ன பிரதர் சொன்ன? 50-40. 50-40. உதைச்சியா பிரதர்? நான் உடைக்கலையே. தடுக்கலையா பிரதர்? இல்லையே. வெரி குட் பிரதர். அடேடே 50-40. அடேடே சோப்லாங்கி. அடேடே பட்லி. சோப்லாங்கி பட்லிய வண்டியில வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தாதே, நேரா வீட்டுக்கு போய் சேரு. அடேடே சோப்லாங்கி கோமா போகுது. பெட்டியில என்ன இருக்கு? என்ன கேட்டீங்க? பெட்டியில என்ன இருக்கு? யாரு யார கேள்வி கேட்கறதுன்னு விவசாயம் இல்லாம போச்சு. சே, 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 சே. இப்படி வச்சுக்கிட்டு எப்படி சார்? நாங்க எங்க டியூட்டியை பார்க்க வேண்டாம்? பாருங்களேன், உங்களை யார் பார்க்க வேண்டாம்னு சொன்னது? வர வர இதெல்லாம் தெரியாது. கள்ளக்கடத்தல்காரங்க விட்டுடுவீங்க, குடும்பத்துல பிடிச்சிக்கீங்க. You can proceed, Inspector. I will talk to you later. That's all right. You can proceed. Driver, வண்டி எடு. என்ன பிரதர் பாக்குற? என்ன பிரதர் தட்டுற? சும்மா கைப்பட்டுச்சு, அவ்வளவுதான். என்ன பிரதர் துருவி துருவி பாக்குற? இல்ல, ஒரு பெட்டி, சிகப்பு பெட்டியா? ஆமா, அத 50 பாட்டியில வச்சிட்டேன் பிரதர். பிரதர் தான் வைக்க சொன்னாரு பிரதர். ராமபத்திரா, நீ SSLC-ல என் கூட ஒன்னா படிக்கல? இல்லையே. படிக்காமே இந்த உத்தியோகத்துக்கு வந்துட்டியா? சிவார்சா, வாட் ஆர் குட் ராமபத்ரா கிமபத்ரா? இன்ஸ்பெக்டர். ஓ, நல்ல டாக்டரை பார்த்து காமிங்க. குண்டா ராமபத்ரா, அண்டா ராமபத்ரா. ஏன் பிரதர் வண்டியை நிறுத்திட்ட? ஏன் பிரதர் அடிக்கிற? நீ ஏன்டா 50-40 நம்பர் அவங்கிட்ட சொன்ன? உண்மையே சொன்ன பிரதர். பெரிய உண்மையை சொன்ன அடிப்பியா பிரதர்? அரிச்சந்திர இவன். பிரதர், இனிமே நீ அடிச்சீன்னா நானும் அடிப்பேன் பிரதர். என்ன அடிப்பியா? என்ன விட்டு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். நண்பர்களா? அப்படி வா வழிக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல பிரதர், என்ன அடிச்சா நானும் திருப்பி அடிப்பேன்னு. பாவம், ரொம்ப அடிச்சிட்டேன்ல. வா வா. அந்த பானையில தண்ணி இருக்கு, அதை இந்த பாட்டில ஊத்தி கொண்டா பிரதர். நீ முறைச்சின்னா நானும் முறைப்பேன் பிரதர். என்ன பிரதர் நிக்கிற? கொண்டாய்க்க. அடடே,
நம்ம சிகப்பு பெட்டி வச்ச 50 அடடு இன்ஸ்பெக்டர் ராமவஜிரன். ரொம்ப நன்றி சார். அலபாஞ்சுக்கிட்டு இருந்த எங்க மனசுக்கு நீங்க ஆறுதல் ஏற்படுத்திட்டீங்க. எங்க கடமையை தான் செஞ்சோம். அதோட அவர் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. என்ன சார்? 5 லட்சம் ரூபாய் கடத்தல் கிடைக்கிறதுக்கு அவர் தான் காரணமா இருந்திருக்காரு. ஆளுங்க தப்பிச்சிட்டாங்க, காரும் பொருளும் கிடைச்சது. அவருக்கு ஒரு ரிவார்டே காத்திருக்கு. பாருங்க, அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, உடனடியா நாங்க அவர் பார்க்கணும். ஆமா சார். பூந்தமல்லி ஹை ரோட்ல ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல இருக்காரு. நீங்க பாக்குறதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். தேங்க்யூ சார். பேஷண்டோட மனோநிலை எப்படி இருக்குங்கிறத அவங்க உபயோகப்படுத்துற நேரத்துல இருந்தே புரிஞ்சுக்கலாம். இப்போ பச்சை என் காலை பிரஷ் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு. ராஜா, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ராஜா, சாப்பிட்டா இருந்தவர் உங்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சிவப்பு நேரம் கோபத்து கிடையாது. இப்போ நீங்க போயிடுறது கிடையாது. வாங்க. Please. டாக்டர், இது வரைக்கும் ராஜாவை பார்க்கலையேன்னு கவலையா இருந்தது. இப்ப ஏண்டா பார்த்தோம்னு ஆயிடுச்சு. கம்போஸ் யுவர்செல்ஃப் மிஸ்டர் கோபால். அம்மா ப்ளீஸ். ராஜாவோட நிலைமை முன்னைக்கு எவ்வளவோ பெட்டர் இப்ப நான் ஃபீல் பண்ணேன். நேத்து பாருங்க, நைட் பூரா அவர் ஒரேடி அழுதுகிட்டு இருந்தார். அதுவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். இதை கேளுங்க. அம்மா, நான் நல்லா இருக்கம்மா. நான் எப்படிம்மா இங்க வந்தேன்? எனக்கு என்னம்மா ஆச்சு? ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்திட முடியுங்கிற நம்பிக்கை வந்துட்டுது. நீங்கெல்லாம் அவரோட ரொம்ப நெருங்கி பழகினவங்க தானே? என்ன டாக்டர் இப்படி கேட்டுட்டீங்க? அவனை நானும் எப்பவுமே 50-50. நீங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி, முக்கிய நிகழ்ச்சி ஏதாவது இருந்தா அதை ரீஎனாக்ட் பண்ணி பார்க்கலாமான்னு எனக்கு தோணுது. What do you say? அவரை குணப்படுத்துறதுக்கு இதுவும் உதவியா இருக்கும். சொல்லுங்க. ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான். ராஜா ராமன் நினைத்திருந்தான். ஏன் பாட்டு நின்னு போச்சு? அவள் சுயவரம் கொள்ள மன்னவன் சிலரும் நிதிலைக்கு வந்திருந்தான். நிதிலைக்கு வந்திருந்தான். ஜனகனின் மகளை மணமகளாக நெஞ்சை மறைத்தாள், நினைவை மறைத்தாள், கண்களை மறைக்கவில்லை. அவள் மஞ்சள் முகத்தில் ஓடிய கண்ணீர் மறைத்தும் மறையவில்லை.
யாத்தாத்தீங்க என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, சும்மா வந்தேன். சும்மா எல்லாம் இங்க வரக்கூடாது, தயவு செய்து வெளில போயிடு. ஹலோ கோபால். ராஜா, வா கோபால். ஜானகி, சௌக்கியமா இருக்கியாமா? நீங்க எப்படி இருக்கீங்க ராஜா? ஆனா ஓ ஃபைன் ஃபைன். என்னடா ஆஸ்பத்திரி சின்ன அப்செட். இப்ப நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கோபால், அம்மா எப்படி இருக்காங்க? நான் உங்க அம்மாவை கேட்கிறேன். எங்க அம்மா தான் கடைசியா எங்க அம்மாவை பாத்தியா கோபால்? பாத்தேன் ராஜா, நீ இருந்தா அந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்தேருமோ அதே மாதிரி நல்லபடியா நடந்து போச்சு. எந்த குறையும் இல்லை. என்னை விட உன் மேலதான் அவங்களுக்கு பிரியம் அதிகம். அதனாலதான் உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு எங்க அம்மா பாவம் கோபால், ஒரு சுகத்தை அனுபவிக்காதவங்க. கடைசியில புள்ளே புள்ளே புள்ளேன்னே செத்து போயிட்டாங்க. யாரு பண்ணி ஏன் இந்த பக்கம் 2 நாள் சுத்திட்டு இருக்க? எப்படி இருக்கிறார்? ராஜாவா? அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல. ஓ போய் உன் வேலையை பாரு. போப்பா. இருக்கலாமே. ஜானகி கோபால் கல்யாணத்துக்கு பிறகும் கூட நான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறதா? ச்சே, ச்சே. வேண்டாம், பெரியப்பா நான் இருப்பேன். அவன் பைத்தியக்காரனா இருப்பான்னு நினைச்சேன். நிச்சயமா இல்லப்பா. அவன் பைத்தியக்கார மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிருக்கான். வந்தவுடனே அவனை க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம லேசுப்பட்டவன் இல்ல. நிச்சயமா அவனை கடத்திக்கிட்டு வந்துருவான். நீங்க கவலைப்படாதீங்க பா. குட். ராஜா, ராஜா, சுரேஷ், எங்கடா ராஜா வந்தானா? காலையில காத்து கொண்டாந்து கொடுத்தேன் சார், குடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மரண்டாவில் அந்த பெர்கின் போட்ட ஆளோட பேசிட்டு இருந்தாரு. அவனோட ஏன் பேச விட்டேன்? அவன் கள்ளக்கடத்தல் விஷயம் என்ன அர்த்தம்? நான் போலீஸ் கூட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ராஜா தோல் மேல கை போட்டுக்கிட்டு இருந்தார் சார். அதனால அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவரா இருக்குன்னு நினைச்சேன் சார். ஏங்க வாங்க பிரதர். என்ன பிரதர், சௌக்கியமா? இப்ப நல்லா இருக்கேன். நீங்க யாரு? என்ன யாரும் தெரியல. தெரியல. டேய், அவன் கையை கட்டுங்கடா. இப்பதான் அன்போட சௌக்கியமான்னு விசாரிச்சீங்க, ஏன் என் கைய கட்டுறீங்க? பைத்தியக்கார மாதிரி நடிச்சு இந்த காட்டி கொடுக்க முயற்சி பண்ணினேன். என்ன துணிச்சிருந்தா மறுபடியும் நீங்க வந்திருப்பேன். ராமிசா சொல்றேன், நீங்க யாருன்னு. எனக்கு உடம்பு சௌரியம் இல்லாம நர்சிங்ஹோம்ல இருந்தேன். இப்பதான் வெளியே வந்தேன். இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் மாதிரி வந்து விசாரிச்சாரு. உதவி செய்யறதா இங்க கூட்டிட்டு வந்தார். அவ்வளவுதான் தெரியும். ஓஹோ, ஏண்டா நான் தனியா மாட்டிக்கிட்டப்ப என்ன பெரட்டி பெரட்டி அடிச்சல்ல? நான் ஏன் உங்களை அடிக்கிறேன்? என்னடா ஒண்ணு தெரியாம அதை நடிக்கிற? நான் கிழக்க சொன்னா உனக்கு என்ன? ஓ, நீங்க எல்லாம் கள்ளக்கடத்தல் பண்ற ஆளுங்களா? அப்ப நான் அடிச்சிருந்தேன்னா அது கரெக்டா. நான் கள்ளக்கடத்தல் செஞ்சா உங்க அப்பா விட்டு சொத்து பறிபோகுதா? கள்ளக்கடத்தல் பண்ணா எங்க அப்பா வீட்டு சொத்து மட்டும் இல்லடா, உங்க அப்பா வீட்டு சொத்து, ஊரு சொத்து எல்லாமே பறிபோகுது. தேச துரோகிங்களா?
கை ராஜா 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 ஓடாத நில்லு வேண்டாம் என்ன விட்டுடுங்க உங்க கண்ணுள்ளார நான் இருக்கவே மாட்டேன் ராஜா ஏன் இப்படி பேசுற நான் சொல்றத கேளு நான் எதையும் கேட்க தயாரா இல்லை இங்க இருந்து போயிடுங்க உங்களை விட்டு நான் எங்க போவேன் ராஜா நில்லுங்க நான் நிக்க மாட்டேன் என்ன தொடர்ந்து வராதீங்க ராஜா நீ எங்க போற நான் எங்க போறேன் என்ன சித்திரவதை பண்ணாதீங்க என் வழியில போக விடுங்க ராஜா நில்லு நில்லுங்க தயவு செஞ்சு 2 பேரும் திரும்பி போயிடுங்க இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன் நீங்க 2 பேரும் நல்லா இருங்க ராஜா நீங்க இல்லாம என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு கனகி ஆமா ராஜா நான் வாழணும்னா நீங்க வரணும் நீங்க சாகணும்னா நான் வரேன் என் மனசு குழப்பாத ஜானகி இல்ல ராஜா நீங்க தான் எதையோ தப்பா நினைச்சுக்கிட்டு உங்க மனசு குழப்பிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க ராஜா 2 பேரும் அங்கேயே நில்லுங்க பக்கத்துல வந்தீங்க நான் இங்கே இருந்து விட்டு என் உயிரை விட்டுருவேன் ஐயோ ராஜா உங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ராஜா ஆமா ராஜா ஜானகி உனக்காகவே காத்துட்டு இருக்கா இந்த கொடுமைக்கு நான் தான் காரணம் விளையாட்டா நான் செஞ்ச காரியம் ராஜாவோட குடும்பத்தை கொடூரமா தாக்கிடுச்சு கோப்பா ராஜாவோட காதல குறுக்கிட்டு அதை கலைச்சது நான் தான் ஆரம்பத்துல இருந்தே நீதான் ராஜாவுக்கு இடைஞ்சலா இருக்கிற அவன் உனக்கு என்னடா செய்யறான் நீ விளையாட்டா செய்த காரியத்தினால ஏற்பட்ட விபரீத விளைவுகளை பாத்தியா விடுறா ராஜா காதலிச்ச அந்த பொண்ணு யாரு சொல்றா சொல்றாட்டே நீ கல்யாணம் செஞ்சுக்க போறியே அந்த ஜானகி தான் உங்களோட வழக்கு கவனத்தினால என்னென்ன அலங்கோலங்கள் நடந்து போச்சு பாத்தீங்களா எல்லா ஏற்பாடும் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே என் பொண்ணுடைய கதி என்ன ஆகுது என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை என் முடிவை நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன் ஜானகி நீ என்னம்மா சொல்ற என்ன மன்னிச்சிருங்க ஒருத்தருக்கு மனசு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்ட முடியுமா ராஜாவோட அம்மா பொண்ணு அங்க விழலன்னா என் பொண்ணு இங்க விழுந்திருக்கும் உன்னை பொண்ணு கூட பார்க்காம பூரண சுதந்திரம் கொடுத்து கண்ண வளர்த்த பாரு அதுக்கு பலன் ஊரை கூட்டி வச்சு அவமானப்படுத்து இல்ல தற்கொலை பண்ணி சாக மாட்டேன் என் கையாலே சுட்டு புதைச்சிருவேன் செத்து போன அந்த அம்மா உயிரை நம்மால திருப்பி கொண்டு வர முடியாது ஆனா சித்த பிரமையால ஓடி போன ராஜாவை கண்டுபிடிச்சு சொஸ்தப்படுத்தி அவன் ஜானகியை கல்யாணம் பண்ணி வைக்க நம்மால முடியும் அந்த பனாரி பயலுக்கு பொண்ணு கொடுக்க நான் சம்மதிக்கணும்ல என்ன பொறுப்புல ராஜாவும் என் பிள்ளைதான் என் சொத்துல பாதி அவனுக்கு கொடுக்க போறேன் அப்புறம் என்ன சார் ராஜா ஒரு எஸ்டேட் ஓனர் ஒரு எஸ்டேட் ஓனருக்கு பெண் கொடுக்கலாமே செத்து போன அந்த அம்மாவுக்கு என் பிள்ளை கொள்ளி வச்சா பித்து பிடிச்ச அந்த பையனுக்கு நான் சொத்தை கொடுக்க போறேன் ஆமா இதுக்கு மேல என்ன பேச முடியும் வாங்க போகலாம் அவசரப்படாது கோபால் ஜானகி விஷயத்தை முடிவு பண்ணாம நாம எப்படி போறது இனிமே அவளை பத்தி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு அவ விதிப்படி நடக்கட்டும் யானை தன் தலைமையில மண்ணை அள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி அவ வாழ்க்கையை அவளையே கெடுத்துக்கிட்டா அப்படி சொல்லாத அமிர்தம் உங்களுக்கு இருக்கிற கோபமும் ஆத்திரமும் தெரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் ஜானகி என் கூட கொண்டு போய் வச்சுக்கிறேன் ஏமா ஜானகி என் கூட வரத்துக்கு உனக்கு சம்மதம் தானே கல்யாணம் ஆகாம ஜானகி உங்க கூட அனுப்பி வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குமா என்ன அமிர்தம் நான் யாரோ அந்நியமா அவங்களோட பேசுறீங்க அண்ணன் அத்தை வீட்டுக்கு வரக்கூடாதா ஜானகி ராஜா